மனிதன் ஒரு காலத்தில் தெய்வத்தை தேடினான். அப்புறம் பதில்களை தேடினான். இப்போது அவன் தேடுவது ஒன்றே, நிலை. உடலுக்கு இல்லை, வாழ்க்கைக்கு இல்லை, உள்ளுக்குள். அந்த தேடலின் ஓர் அடையாளம்தான் இன்று மனிதன் அணியும் கருங்காலி மாலை. கருங்காலி ஒரு பொருள் அல்ல, ஒரு மரம் அல்ல, ஒரு நம்பிக்கை கூட அல்ல. அது மனிதனின் உள்நிலை சிதற ஆரம்பித்த போது அவனுக்குள் எழுந்த ஒரு அழைப்பு. அந்த அழைப்பு சத்தமாக இல்லை, விளம்பரமாக இல்லை, அது மௌனமாக இருந்தது. கருமை மனிதனுக்கு எப்போதும் பயம் கொடுத்திருக்கிறது. ஆனால் ஆன்மீகத்தில் கருமை பயம் அல்ல. கருமை என்பது உள்ளே செல்வதற்கான வாசல். ஒளி வெளியில் காட்டுகிறது, கருமை உள்ளே இழுக்கிறது. மனிதன் எப்போதும் வெளியை பார்த்தான். முதல் முறையாக உள்ளே பார்க்க ஆரம்பித்த போது அவன் கருமையை தேர்வு செய்கிறான். கருங்காலி மரம் வேகமாக வளராது, அது அவசரப்படாது, போட்டி போடாது, உயரம் காட்டாது. அது மண்ணை நம்புகிறது, வேரை நம்புகிறது, காலத்தை நம்புகிறது. ஆன்மீகத்தில் காலத்தை நம்பத் தெரியாதவன் எப்போதும் குழப்பத்தில் இருப்பான். கருங்காலி காலத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நிலை. இன்றைய மனிதனுக்கு அமைதி வராததற்கு காரணம் துன்பமில்ல. அவன் எப்பொழுதும் உள்ளே இருந்து வெளியே ஓடிக்கொண்டே இருக்கிறான். எண்ணம் ஓடுகிறது, பேச்சு ஓடுகிறது, வாழ்க்கை ஓடுகிறது, எங்கேயும் நிறுத்தமில்ல. இந்த ஓட்டத்தில் கருங்காலி ஒரு இடைவெளி. கருங்காலி மாலை கழுத்தில் அணியப்படுகிறது. அது தற்செயலான இடம் அல்ல. கழுத்து என்பது உள்ளும் வெளியும் சந்திக்கும் இடம். உள்ளே எண்ணம், வெளியே வார்த்தை. இந்த இரண்டுக்கும் நடுவில் கருங்காலி அமர்கிறது. அது சொல்லும் செய்தி. உள்ளே என்ன நடக்கிறது அதை கவனிக்காமல் வெளியே பேசாதே. கருங்காலி எந்த சக்தியையும் உள்ளே திணிக்காது. அது உள்ளே இருக்கிறதை வெளியே கொண்டு வரும். உள்ளே பயம் இருந்தால் அது தெளிவாக தெரியும். உள்ளே அமைதி இருந்தால் அது ஆழமாகும். அதனால்தான் சிலருக்கு கருங்காலி பிடிக்காது. அவர்கள் தங்களை பார்க்க தயாராக இல்ல. பலர் நினைக்கிறார்கள் இது பாதுகாப்பு. ஆனால் ஆன்மீகத்தில் பாதுகாப்பு ஒரு தவறான எண்ணம். ஏனெனில் பாதுகாப்பு தேடும் மனம் ஏற்கனவே பயத்தில் இருக்கிறது. கருங்காலி பயத்தை வளர்க்காது, அது பயத்தை வெளிச்சத்தில் நிறுத்துகிறது. நீ பயப்படுகிறாயா என்று கேட்காது, நீ எதிலிருந்து ஓடுறா என்று கேட்கிறது. கருங்காலி மாலை வாழ்க்கையை சரி செய்யாது, அது உன்னை சரி செய்ய சொல்லும். உன் பழக்கங்களை, உன் வேகத்தை, உன் எதிர்வினைகளை. இதுதான் பலருக்கு அதிகமாக தோன்றுகிறது. கருங்காலி அமைதியை உருவாக்குகிறது. அமைதி வந்தவுடன் மனிதன் மகிழ்வதில்லை. அமைதி வந்தவுடன் அவனுக்குள் ஒளிந்திருந்த வலி மேலே வருகிறது. அந்த வலியை பார்க்க துணிவில்லாதவர்கள் கருங்காலியை விட்டு விலகுகிறார்கள். அது தவறு இல்லை, அது ஒரு நிலா. கருங்காலி யாரையும் உயர்த்தாது, யாரையும் தாழ்த்தாது. அது நீ எங்கு நிற்கிறாய் அதை மட்டும் உனக்கே காட்டும். அந்த கண்ணாடியை பார்க்க துணிந்தால் கருங்காலி ஒரு துணை. கருங்காலி அணிய எந்த மந்திரமும் தேவையில்லை. ஏனெனில் மந்திரம் வெளியில் இருந்து வருவது, கருங்காலி உள்ளே கேட்பது. நீ உன்னோடு இருக்கிறாயா என்று. கருங்காலி மாலை ஒரு ஆன்மீக அலங்காரம் அல்ல, அது ஒரு முடிவு. வெளியே ஓடுவதை நிறுத்தி உள்ளே அமர்வதற்கான ஒரு முடிவு. அந்த முடிவை எடுத்தவனுக்கு கருங்காலி ஒரு மாலை அல்ல, ஒரு நினைவூட்டல். ஒவ்வொரு மூச்சிலும் நில், உணர், அமைதியாக இரு. கருங்காலி மௌனத்தினை நேசிக்கிறது. சத்தம் குறையும் போது அது வேலை செய்கிறது. அதனால்தான் அதை புரிந்தவர்கள் அதை பற்றி அதிகம் பேச மாட்டார்கள். கருங்காலி எல்லோருக்கும் இல்ல, உள்ளே இறங்க தயாரானவர்களுக்கு, வெளிச்சத்தை விட உண்மையை விரும்புபவர்களுக்கு, பாதுகாப்பை விட நேர்மையை தேர்வு செய்பவர்களுக்கு. அவர்களுக்காக கருங்காலி ஒரு பொருள் அல்ல, ஒரு நிலை. அந்த நிலை அமைதியானது, ஆழமானது, அசையாதது. அதனால்தான் கருங்காலி சத்தமில்லாமல் வேலை செய்கிறது.